क्लास 6 सूर्य किरण बुक लेसन 6 सूरज चमके आधी रात सन ஷைன்ஸ் at the midnight. யூஸ்வலாக சன் வந்து டே டைமில் தான் ஷைன் ஆகும். ஆனால் சில கண்ட்ரீஸில் நைட்லேயும் சன் வந்து செட்டே ஆகாது. அது வந்து ஜியாகிரஃபியில் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், சம்மர் சால்ஸ்டைஸ்ன்னு. திஸ் இஸ் டியூ டு எர்த்ஸ் டில்ட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ஃபியூ மந்த்ஸ் வந்து சில கண்ட்ரீஸில் சன் செட்டே ஆகாது, ஈவன் இன் த நைட் ஆல்சோ. ஸோ இந்த லெசனில் நம்ம இந்த ஆத்தர் வந்து பேர் ஹிமான்ஷு ஜோஷி. அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இது வந்து பேசிக்கலியே ட்ராவல் ஆகும். ஸோ அவர் ட்ராவல் பண்ணும்போது அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர் வந்து எழுதுறாரு. அதுதான் இந்த லெசன். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னா யூரோப்பில் இந்த 3 கண்ட்ரீஸ், நார்வே, ஸ்வீடன் அண்ட் டென்மார்க். ஸோ பேசிக்கலி இந்த லெசனில் நம்ம ஆத்தர் ஹிமான்ஷு ஜோஷி அவர் வந்து டென்மார்க் கேபிட்டல் கோப்பன்ஹேகன்லேருந்து நார்வே கேபிட்டல் ஓஸ்லோ அந்த சிட்டிக்கு ஃப்ளைட்டில் பறந்து போகிறார். ஸோ அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே என்னென்னலாம் பார்க்குறாரு நார்வேயில். ஸோ பேசிக்கலி ஃபுல்லாக வந்து நார்வேயில் தான் அவர் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த கதையில் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஓஸ்லோவில் என்னென்னலாம் பார்க்குறாரு. ஓஸ்லோ தான் கேபிட்டல் ஆஃப் நார்வே. ஆக்சுவலாக நார்வே இஸ் கால்ட் அஸ் த லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன். ஸோ இங்கே வந்து மிட் நைட்லேயும் சன் வந்து ஷைன்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அ லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன். पाठ प्रस्तावना. इंट्रोडक्शन. आपने अपने कभी किसी अन्य देश की यात्रा की है? நீங்க எப்பயாவது அதர் கண்ட்ரி எங்கேயாவது டிராவல் பண்ணிருக்கீங்களா? आपको उस देश के बारे में सबसे अच्छा क्या लगा? உங்களுக்கு அப்படி டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? क्या आप ऐसे किसी देश के बारे में जानते हैं जहां रात भर सूर्यास्त नहीं होता? உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி தெரியுமா வேற நைட் ஃபுல்லாவே சன் வந்து செட்டே ஆகாத மாதிரி ஏதாவது? டு யூ நோ எனி கண்ட்ரி லைக் தட்? ஸோ இந்த லெசன்ல நம்ம ஆத்தர் ஹிமான்ஷு ஜோஷி டிராவலாக் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் எழுதியிருக்காரு டிராவல் பண்ற கண்ட்ரிஸ் பத்தி. பச்பன் மே பூகோல் மேரா சப்சே பிரிய விஷய் தா. சைல்ட்ஹுட்ல என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரஃபி. एशिया तथा यूरोप का नक्शा मैं बिना मानचित्र देखे बना लिया करता था. நான் வந்து ஏஷியா அண்ட் யூரோப் மேப்பை வித்தவுட் சீயிங் எனி ஆக்சுவல் மேப்பு நான் வந்து என்னால் வரைய முடியும். ஐ கேன் மேக் அவுட் தோஸ் மேப்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் யூரோப். ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்காமே வந்து ஒரு மேப் வரைகிற அளவுக்கு. स्कैंडिनेविया का नक्शा मुझे सबसे कलात्मक लगता था. ஸோ அதில் வந்து இருக்கிறதுலே வந்து மோர் ஆர்டிஸ்டிக்காக இருக்கிறது வந்து எனக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸோட மேப் தான் ரொம்ப இதாக தெரிஞ்சது. லைக் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னா அந்த 3 கண்ட்ரீஸ், ஸ்வீடன், நார்வே அண்ட் डेनमार्क. सुना था उत्तरी ध्रुव के पास एक ऐसा देश है जहां 6 महीने का दिन होता है और 6 महीने की रात. I've heard that North Pole கிட்ட near to the North Pole there is one country where 6 months வந்து day and 6 months வந்து ஃபுல்லா night. ஸோ கண்டினியூஸா ஸோ தினமும் சூரியன் உதிச்சு அஸ்தமனம் ஆகாம கண்டினியூஸா 6 months வந்து டே, கண்டினியூஸா 6 months வந்து நைட்டு. आधी रात को भी वहां सूरज चमकता है. सो मिडनाइटல கூட அங்க सन शाइन्स. चारों ओर बर्फ ही बर्फ होती है. நாலாபுறமும் ஒரே ஸ்னோ ஐஸ் தான் ஃபுல்லா. बर्फ पर बिना पहियों की स्लेज गाड़ियां चलती हैं जिन्हें कुत्ते खींचते हैं. ஸோ அந்த ஐஸ்ல வந்து ஸ்னோல அங்க வந்து வித்தவுட் வீல்ஸ்ல ஸ்லெட்ஜஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் அது போகும், ஸ்லெட்ஜ் தான் போகும். அது வந்து டாக்ஸ் யூஸ் டு புல் தோஸ் ஸ்லெட்ஜஸ். हजारों की संख्या में यहाँ रेनडीर होते हैं और सफेद भालू भी. இங்கே வந்து thousands ஆஃப் நம்பர்ஸ்ல ரெயின்டீரும் அதுக்கப்புறம் போலார் பியர் ஒயிட் கலர்ல இருக்கும்ல, ஸோ போலார் பியரும் இங்கே இருக்கும் யூஸ்வலா. मुझे मुख जुबानी याद था नार्वे की राजधानी का नाम ओस्लो. எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு நல்லா, பை த வேர்ட் ஆஃப் மவுத் யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து நார்வேயோட கேபிட்டல் ஓஸ்லோங்கிறது.
आज मैं उसी ओस्लो की ओर बढ़ रहा हूँ. நான் இன்னைக்கு அந்த ஓஸ்லோக்கு நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். कल्पना का एक शहर अपनी आंखों से देखने जा रहा हूँ. என்னோட இமேஜினேஷன், என்னோட கற்பனையில இருக்கிற ஒரு சிட்டிய நான் என்னோட கண்ணால இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன். அதாவது இந்த ஃப்ளைட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்காரு ஆத்தர் ஹிமான்ஷு ஜோஷி. ஹரே ஹரே द्वीप, நீலா ஜல், நீலா ஆகாஷ். ஸோ எப்படி டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. கிரீன் ஐலாண்டு, அதுக்கப்புறம் ப்ளூயிஷ் வாட்டர், அப்புறம் நீலமான வானம், இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். அவர் பார்க்கறதெல்லாம் அப்படியே எழுதுறாரு. डेनमार्क की राजधानी कोपेनहेगन से हम आ रहे हैं एक अनोखे देश की ओर जहां सूरज दिन में ही नहीं रात में भी चमकता है. நாங்க வந்து டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன்ல இருந்து நார்வேக்கு அவர் போயிட்டு இருக்காரு. நார்வே கேபிட்டல் வந்து ஓஸ்லோ, அங்க வந்து போயிட்டு இருக்காரு. we are moving towards a unique country where sun shines not only in the day but also at the night. विमान ओस्लो की ओर बढ़ रहा है. एरोप्लेन வந்து ஓஸ்லோ டுவர்ட்ஸ் ஓஸ்லோ இட்ஸ் கோயிங். अब द्वीप नहीं है, இப்ப வந்து ஐலாண்ட்லாம் இல்ல. धरती के छोटे छोटे पाइबंद दिख रहे हैं. ஸோ இங்க வந்து ஃபுல்லா இப்ப வந்து ஸோ இறங்க போறாங்க. ஸோ இப்ப வந்து ஃபுல்லா எர்த்து தான் தெரியுது, லேண்ட் தெரியுது. வேர் யூ கேன் சி ஸ்மால் பேச்சஸ். समुद्र का रंग भी बदल रहा है. சீயோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. மேல வானத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கலரா இருக்கும், கிட்ட தரை இறங்கும் போது வேற கலர்ல தெரியுது கடல். जमीन से जुड़ी हरियाली है, गहरी हरियाली. ग्राउंड வந்து ஃபுல்லா பச்சை பசேன்னு தெரியுது. विमान झुक रहा है धीरे धीरे बहुत धीरे धरती की ओर. விமானம் வந்து மெதுவா வந்து தரையிறங்க போகுது எர்த்ல. ஸோ இட்ஸ் லைக் क्राउचिंग. मैं खिड़की से झांकता हूँ, நான் வந்து விண்டோ ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கேன். सागर के किनारे को छूता यह हवाई अड्डा है ओस्लो का. ஓஸ்லோ தான் கேபிட்டல் ஆஃப் நார்வே. இங்க உள்ள ஏர்போர்ட்ல தான் இப்ப வந்து நம்ம ஆத்தர் ஹிமான்ஷு ஜோஷி வந்து தரையிறங்க போறாரு. ஸோ அந்த ஏர்போர்ட் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த सी शोर. नॉर्वे की राजधानी पर जहाज की पहियों का हवाई पट्टी की जमीन से टकराना और फिर विमान का मुक्त भाव से हवाई पट्टी पर भागना मन को अनजाने उमंग से भर देता है. நார்வேயோட கேபிட்டல் அதாவது ஓஸ்லோவை தான் சொல்றாங்க. ஓஸ்லோல தரையிறங்குறது அது எப்படி இருக்கா, அந்த ஏரோப்ளேனோட வீல்ஸ் வந்து தரையிறங்கும் போது என்ன ஆகும், அது வந்து அது பாப்அப் ஆகும்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டக்கின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ மெதுவாக வந்து வீல்ஸ் வெளியில வந்து பாப்அப் ஆகி வீல்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த கிரவுண்டோட ரன்வேல வந்து ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயா அந்த ரன்வேல அப்படியே ஓடும், ஃப்ரீயா ஓடுது. அந்த ஹவாயி பட்டினா ஏர் ஸ்ட்ரிப், இட்ஸ் அ ரன்வே. அது வந்து ஃப்ரீயா அது வந்து ஓடுதான் விமானம், கீழே தரையிறங்குது. ஸோ அது எட்டி பார்க்கும் போது எப்படி இருக்கு அந்த சீனு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்றாரு. அது அந்த ஓடுறது வந்து எப்படி இருக்கா, மனசுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு சந்தோஷத்தை வந்து சந்தோஷத்தால ஃபில் பண்ணுது அந்த ஓடுற இது. इस समय रात के 10 बज रहे हैं. मेरे आश्चर्य का ठिकाना नहीं है क्योंकि चारों ओर चमकती धूप है, बिल्कुल पहाड़ों में जाड़ों की धूप जैसी. இந்த இப்போ வந்து டைம் வந்து நைட் 10 o'clock, ஸோ 10 PM. ஆனா எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ், ஆச்சரிய காட்டிக்கானா, இது வந்து முகாவர், இட்ஸ் அன் இடியம் அண்ட் ஃப்ரேஸ். அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாலா பக்கமும் ஃபுல்லா சன்ஷைன் தான். சாரோங்கோர் சமக்தி தூப் ஹை, அதாவது நாலா பக்கமும் ஃபுல்லா சன் வந்து ஷைன் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் எப்படி இருக்குன்னா, அது பாக்குறதுக்கு மவுண்டன் ரீஜன்ல நம்ம மலை பிரதேசங்கள்லாம் யூஸ்வலா நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகும்போது விண்டர்ல வந்து எப்படி வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், அதாவது குளிர்ச்சியாவே இருக்கும், பட் சன்னும் ஷைன் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அங்க இருக்கான். ஸோ நைட் அப்படி இருந்தா, சன் இருந்தா எப்படி இருக்கும், குளிர்ச்சியாவும் இருக்கும், பட் அதே சமயம் வெளிச்சமாவும் இருக்கு. பீலி டண்டி தாப்ஹின். ஸோ எப்படி இருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சீன் இது. எல்லோயிஷ், அப்புறம் கோல்டா இருக்கு, அதுக்கப்புறம் ஹீட்லெஸ், சுடவே இல்லை,
நைட் சன்லைட் இருந்தா சுடவே இல்லை. பஸ் கேவல் உஜாலா है, so only வெளிச்சம் மட்டும் இருக்கு. ஆனா दिन और रात की यह विशेषताएं हैं कि दिन में उजाला तो होता ही है, परंतु रातें भी चांदनी के बजाय सूरज की रोशनी से नहाई होती हैं. நைட்டுக்கும் டேக்கும் இதில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா, இது வந்து டேல வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். பட் நைட்டில் வந்து இன்ஸ்ட் ஆஃப் மூன் தர் இஸ் சன்னோட வெளிச்சம் தான் ஃபுல்லா எல்லார் மேலயும் ஷவர் ஆகுது. ஸோ லாஸ்ட் பேசேஜ் வந்து ஆத்தர் வந்து ஹஸ் டிஸ்கிரைப்ட் அபவுட் ஹவு த ஏரோப்ளைன் இஸ் லேண்டிங், அதோட பியூட்டி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. இந்த பேசேஜ் வந்து இட்ஸ் அபவுட் இந்த சி, அது ஓஸ்லோ பக்கத்துல இருக்கிற சி வந்து இட்ஸ் கால்டு ஓஸ்லோ ஃபியார்ட். அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம பார்க்கலாம். दाएं हाथ की ओर समुद्र है. सो एयरपोर्टல தர இறங்கின பிறகு he could see the sea there, right side. ओस्लो ஃபியார்ட் कहते हैं इसे. இந்த கடலை வந்து they call it as ओस्लो ஃபியார்ட். 110 किलोमीटर लंबा अपने आप में कई विशेषताएं के लिए देश के दक्षिण ध्रुव में है यह. இந்த சி வந்து இட்ஸ் அந்த சதர்ன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த கண்ட்ரி, நார்வேயோட சதர்ன் எக்ஸ்ட்ரீம்ல இது இருக்கு. ஸோ இட் ஹேஸ் மெனி ஃபீச்சர்ஸ் இன் இட். இந்த சி இதோட கோஸ்டல் லைன் லெங்த் வந்து 110 किलोमीटर्स. ओस्लो का विदेशों से अधिकांश व्यापार यहीं से होता है. ஸோ ஓஸ்லோல இருந்து நிறைய ஃபாரின் பிஸ்னஸ்லாம் இந்த இடத்துல இருந்து தான் பண்றாங்க, அதாவது இந்த கடற்கரையில தான் பண்றாங்க. इसलिए नॉर्वेजियन इसे सागर द्वार भी कहते हैं. So Norwegian, the people who live who are citizens of Norway, who live in Norway are called Norwegians. Norwegians call this sea as சி கேட். அது வழியாக தான் எல்லாமே நடக்குது, எல்லா போக்குவரத்து பிஸ்னஸ்லாம் நடக்கிறதுனால கேட்டுன்னு சொல்கிறாங்க, சி கேட்டுங்கிறாங்க. படே படே ஸ்டீமர் தैरते दिखाई दे रहे हैं. இங்கே வந்து we could see many steamers, பெரிய ஷிப்பு தான் ஸ்டீமர்னு சொல்லுவாங்க. ஸோ we could see many steamers swimming there. रंग बिरंगी पालदार नावें, छोटे छोटे रंग बिरंगे याच. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பார்க்கலாம், கலர்ஃபுல் सेलिंग போட்ஸ், அப்புறம் கலர்ஃபுல் யாட்ச்லாம் பார்க்கலாம். सागर का यह रंगों का उत्सव बहुत ही सुहाना लग रहा है. ஸோ கடல்ல வந்து இந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ எல்லாம் போட்ஸு யாட்ச் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கலர் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸுங்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி प्लेसेंट टू वॉच. लग रहा है मानो हम किसी स्वप्न देश की यात्रा कर रहे हो. ஸோ இட் சீம்ஸ் லைக் நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரீம் கண்ட்ரியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். जिस तरह लाल पीली नीली हरी नावें हैं, उसी तरह ताजे फूलों के रंग वाली कारें भी. எப்படி வந்து we could see just like இந்த இதெல்லாம் போட்டெல்லாம் வந்து ரெட் எல்லோ ப்ளூ அண்ட் க்ரீன் போட்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் எல்லாம் கார்லேயும் இருக்கு. ஸோ காரும் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கு. ஹரி தர்த்தி खुला आसमान स्वच्छ सागर. ஸோ வேற என்ன ஸ்பெஷாலிட்டிலாம், க்ரீன் எர்த்தெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கு, ஓப்பன் ஸ்கை, அப்புறம் இந்த क्लीन सी, இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். उनके बीच ये रंग बिरंगी गाड़ियां किसी चित्रकारी का एहसास दिलाती हैं. இதுக்கு மத்தியில வந்து கலர்ஃபுல் வெஹிக்கிள்ஸ், அதாவது கார்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் கிவிங் அ ஃபீல் ஆஃப் பெயிண்டிங், ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குதான். जैसे किसी कुशल चितेरे ने पूरी तन्मयता से अपने रंग भर दिए हैं. இட்ஸ் லைக் ஏதோ ஒரு ஸ்கில்டு நல்லா வந்து திறமைசாலியான ஒரு பெயிண்டர் வந்து தன்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட தன்னோட ஃபுல் எஃபர்ட்டோட கலர் வந்து வச்சு ஃபில் பண்ண மாதிரி அப்படி இருக்கான் இந்த சீன் வந்து பார்க்கறதுக்கு. फिर मैंने कबूतर के आकार के पक्षी सीगल यानी सागर पाखी झुंड में उड़ते देखे, एक अजीब सी कोई कोई की आवाज करते हुए. Then I saw pigeon-sized bird. It's a seagull. It's called seagull. அது வந்து இட்ஸ் a seabird, கடல் பறவை.
அது வந்து நிறைய கூட்டமா இட் வாஸ் ஃப்ளையிங் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளையிங். அது நான் பார்த்தேன். அது வந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு கொய் கொய்ன்ற சவுண்ட் வந்து பண்ணிட்டே பறந்துட்டு இருந்துச்சு. पहाड़ियों की हल्की सी ढलान पर चादर की तरह फैला है यह सुंदर शहर. ஸோ இந்த ஓஸ்லோ சிட்டி வந்து இட்ஸ் ஆன் த ஜென்டில் ஸ்லோப்ஸ் ஆஃப் த மவுண்டன். அது வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது அந்த பியூட்டிஃபுல் சிட்டி. सभी मकान खूबसूरत हैं. எல்லா ஹவுசஸ்மே இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். हरी हरी मुलायम धूप रंग बिरंगे फूलों से भरी. ஸோ எல்லாமே ஃபுல்லாக பச்சை பசேன்னு சாஃப்ட் தூப் கிராஸ். இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் கிராஸ். அதுக்கப்புறம் நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆகிருந்தது அந்த இடமே. கஹி செரி ஆடு தோ கஹி சேபுக்கே விரக்ஷ. வி குட் சி சில இடத்துல செரி அண்ட் பீச் ட்ரீஸ்லாம் பார்த்தோம். சில இடத்துல வி குட் சி ஆப்பிள் ட்ரீஸ். सब्जियों में पालक गोभी और सलाद के चौड़े चौड़े पत्ते. ஸோ வெஜிடபிள்ஸில் என்னென்னலாம் பார்க்க முடிஞ்சதுன்னா ஸ்பினாச், அப்புறம் கோபி, அதாவது காலிஃப்ளவர், லெட்யூஸ் விச் ஹேஸ் ப்ராட் லீவ்ஸ், இதெல்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம். सब कुछ कितना सुरुचिपूर्ण है. एवरीथिंग वाज वेरी एस्थेटिक एलिगेंट. பார்க்கறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது. प्रवासी भारतीय भी कभी कभी दिख जाते हैं ओस्लो में. We could see several overseas Indians also there in Oslo. அதாவது இங்க அவங்களோட செட்டில் ஆகியிருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து அங்கே நார்வேல செட்டில் ஆகிருப்பாங்கல்ல, அவங்க தான் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். इनकी संख्या 16-1700 के लगभग होगी. So they are in the overseas Indians வந்து about 1600 to 1700 வரைக்கும் அங்க இருந்தாங்க. नार्वे के समाज में भारतीय बड़ी प्रतिष्ठा की निगाह से देखे जाते हैं. ஸோ நார்வே சொசைட்டியில் இந்தியன்ஸ் வந்து வித் ஃபுல் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவங்கள பார்க்குறாங்க. पश्चिमी दुनिया में भारतीयों का जितना सम्मान नॉर्वे में होता है उतना शायद ही किसी अन्य देश में होगा. ஸோ இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து இந்தியன்ஸை வந்து எவ்வளவு வந்து இங்கே நார்வேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் வேற எந்த தேசத்துலையும் கொடுக்கறதே இல்லை. ஸோ இங்கே தான் நார்வேல இந்தியன்ஸ் வந்து ஆர் ரெஸ்பெக்டட் மோர் தேன் எனி அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. शाम को हमें एक मित्र भोजन के लिए आमंत्रित करते हैं. ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு டின்னருக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு. वे भारतीय मूल के हैं. पिछले 20 to 25 years से नार्वे के निवासी हैं. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது அவங்களோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் மேபி இந்தியன்ஸாக இருந்திருப்பாங்க. பட் இவர் வந்து ஃபார் த பாஸ்ட் 20 to 25 years नार्वे रेसिडेंटा தான் இருக்கார் அவர் ஃப்ரெண்டு. विदेशों में हम भारतीयों के लिए खाने पीने की समस्या रहती है. ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் நம்ம இந்தியன்ஸ்க்கு மெயின் என்ன ப்ராப்ளம், அந்த சாப்பிட்றது அதுக்கப்புறம் குடிக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா हम मसालेदार गरम खाना पसंद करते हैं जबकि नार्वे में सब कुछ ठंडा खाने का रिवाज है. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஸ்பைசி அண்ட் ஹாட் ஃபுட், சூடான சாப்பாடு தான் நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனால் அங்கே நார்வேல என்ன சாப்பிட்றாங்க, அவங்களோட ப்ராக்டிஸ் கஷ்டம் என்னன்னா எல்லாம் குளிர்ச்சியாக கோல்டாக அங்கே எல்லாமே சாப்பிட்றாங்க. நமக்கு சூடாக சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைசி மசாலா ஃபுட்டு தான் பிடிக்கும் நமக்கு. दूध भी ठंडा तथा प्रायः सब कुछ कच्चा. பால் கூட சில்லுன்னு தான் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ரா, அது நல்லா குக் பண்ணாமல் கொஞ்சம் ராவே சாப்பிட்றாங்க. பன்னீர் தரஹ் ஹோத்தா ஹை யஹா. ஆனால் பன்னீர் வந்து சீஸ் வந்து காட்டேஜ் சீஸ் அது வந்து நிறைய டைப்ஸில் இங்கே கிடைக்குது. மொசரெல்லா அந்த மாதிரி சொல்லுவாங்களா, மொசரெல்லா சீஸ் அந்த மாதிரி நிறைய இங்கே வெரைட்டிஸில் கிடைக்குது. दही भी दूध की तरह कागज की चौकोर बोतलों में बिकता है जिन्हें बोतल ना कहकर डिब्बा कहना अधिक उचित लगता है. कर्ड கூட தயிர் கூட இங்க வந்து பால் மாதிரியே அந்த பேப்பர் ஸ்கொயர் இது பாட்டில்ஸ்ல இங்க வந்து விற்கிறாங்க. அதாவது ஆக்சுவலா வந்து we should not call it as bottle, we should call it as box. ஆக்சுவலா அது மில்க் கார்டன் சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி இதில் தான் கிடைக்கும். அங்கே பாட்டிலில் கிடைக்காம, இங்கெல்லாம் நம்ம பேக்கெட்டு அப்புறம் பாட்டிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அங்கே வந்து என்ன மில்க்கு அந்த தயிர் கூட கேர்டு கூட அந்த கார்ட்டனில் தான் கிடைக்குது. பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது அதில் தான் கிடைக்குது. अतः जब कोई भारतीय मित्र भोजन के लिए आमंत्रित करता तो मैं मना नहीं कर पाता. So if some Indian friend யாராவது வந்து அங்க பாக்குறவங்க வந்து சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணாங்கன்னா, ஸோ நான் வந்து எப்பயுமே ரெஃப்யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா மெயின் ப்ராப்ளம் என்னது, ஃபுட் ப்ராப்ளம் தானே. ஸோ யாராவது இந்தியன்ஸ் இன்வைட் பண்ணா அவர் கண்டிப்பா போயிடுவாராம் ஆத்தர். मैं मित्र के घर जाता हूँ. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். मोल्लेफास्ट नामक एक अच्छी बस्ती में उनका मकान है. फ्रेंडोட வீடு வந்து मोल्लेफास्टங்கிற ஒரு காலனில இருக்கு. प्रवासी भारतीय नॉर्वेजियन लोगों के बीच में मैं अकेला भारतीय. நான் வந்து இந்த ஓவர்சீஸ் இந்தியன் நார்வேஜியன் பீப்புளுக்கு மத்தியில நான் தான் ஒன்லி இந்தியன். उन सबका रहन सहन भी किसी नार्वेजियन से कम नहीं. ஆனா அந்த மாதிரி ஓவர்சீஸ் இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இட்ஸ் நாட் லெஸ் தென் எனி நார்வேஜியன் பீப்புள் தேர். அவங்கள மாதிரியே இவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரிஜினல் நார்வேஜியன் பீப்புள் மாதிரியே அவங்களோட ஸ்டாண்டர்ட் மாதிரி இவங்க அந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இருக்கு. லைக் ஜாப்பானி கார் ஹே வாத்தானுகூலித். ஸோ அவங்க எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஜாப்பனீஸ் கார் விச் வாஸ் ஏர் கண்டிஷன்டு அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. காரோं को रखने का गैराज जमीन के अंदर है. அந்த கார்ஸ் எல்லாம் வைக்கிற கேரேஜ் வந்து இட்ஸ் अंडर ग्राउंड गैरेज एक्चुअली. कार में बैठे बैठे जैसे ही दरवाजे के पास पहुंचते हैं गैराज का द्वार खुल जा सिम सिम की तरह खुल जाता है. கார்ல உட்கார்ந்தபடியே இங்க இறங்காம உட்கார்ந்தபடியே வந்து டோரை வந்து கிட்ட போன உடனே அது வந்து கேரேஜோட டோர் வந்து தானா வந்து மந்திரம் போட்ட மாதிரி குல்ஜா சிம் சிம் அப்படின்னு சொன்னா மந்திரம் போட்ட மாதிரி தானா திறக்குதான். मैं देख रहा हूँ उन्होंने अपनी जेब से कोई दरवाजा खोलने के लिए यंत्र निकाला था. நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னா தன்னோட ஃப்ரெண்ட் வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து கதவை திறக்கிறதுக்கான ஒரு மெஷினை வந்து வெளியில எடுக்கிறாரு. மெஷின்னா அந்த ரிமோட் மாதிரி சம்திங் ஹி டுக் சம் ரிமோட் கைண்ட் ஆஃப் திங் டு ஓப்பன் த गैरेज डोर. हम गाड़ी छोड़कर बाहर आते हैं तो दरवाजा बंद हो जा सिम सिम की तरह अपने आप बंद हो जाता है. நாங்க வெளியில வந்த பிறகு காரை விட்டு இறங்கின பிறகு அது அந்த டோர் வந்து தானா அந்த மந்திரம் போட்ட மாதிரி பந்த் ஹோஜா சிம் சிம் மூடிடு சீசே அந்த மாதிரி தானா வந்து க்ளோஸ் ஆயிருதான் அந்த கேரேஜோட டோர். मित्र का घर वैसे ही सजा है जैसे नार्वेजियनों के घर सजे रहते हैं. ஃப்ரெண்டோட வீடு வந்து இட் வாஸ் டெக்கரேட்டட் லைக் அதர் நார்வேஜியன் பீப்புள் தேர். அவங்க வீடு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி ஃப்ரெண்டோட வீடும் டெக்கரேட் பண்ணியிருந்துச்சு. यह गर्मी का मौसम है. इट वाज अ समर सीजन इवंग पोनप्पो. उन्होंने सैकड़ों क्रोने खर्च करके घर के बाहर गमलों में लाल पीले फूल उगाए हैं. फ्रेंड வந்து ஆக்சுவலா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரான் வந்து அங்க கரன்சி. இங்க நம்ம இந்தியால வந்து ருபீஸ் சொல்றோம்ல, அங்க வந்து நார்வேல க்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரான் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இது ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் வந்து வெளியில வீட்டுக்கு வெளியில வந்து நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் ரெட் அண்ட் எல்லோ கலர்ல அவர் வந்து வளர்த்துருக்காரு. இஸ் மகான் கா பூரா ஊப்பரி ஹிஸ்ஸா லக்கடி கா ஹே. ஸோ அந்த ஹவுஸோட அந்த ஃப்ரெண்டோட ஹவுஸ் வந்து அப்பர் பார்ட் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் ஃபுல்லி வுட்டு தான் அந்த குளிர் தாங்கும். ஆக்சுவலா வுடன் ஹவுசஸ் தான். भयंकर शीत में भी घर को गर्म रखने की पूरी व्यवस्था है. ஸோ எக்ஸ்ட்ரீம் சிவியர் கோல்டுல கூட குளிர்ச்சியில கூட அந்த வீடை வந்து நல்லா சூடா வச்சுக்கிறதுக்கான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டுமே ஃபெசிலிட்டிஸ்ல அங்க இருந்தது அந்த வீட்டில், ஃப்ரெண்டோட வீட்டில். अरसे बाद घर के जैसा भोजन मिला है. आफ्टर अ लॉन्ग टाइम வீட்டு சாப்பாடு எனக்கு கிடைச்சது. दाल रोटी चावल अचार और पापड़ है. என்னென்னலாம் சாப்பிட்டாரு? தால் பருப்பு, அப்புறம் ரோட்டி, ரைஸ், ஊறுகாய், பாப்பட், அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்காரு ஃப்ரெண்ட் வீட்டில். आपसे में हिंदी में बात करना बड़ा अच्छा लग रहा है.
ஸோ எங்களுக்குள்ள வந்து அந்த ஃப்ரெண்டு கூட இவர் வந்து ஹிமான்ஷு ஜோஷி வந்து பேசிட்டு இருக்காரு. அவரும் ஃபுல்லா ஹிந்திலே அந்த மாதிரி ஹிந்திலே பேசுறது வந்து அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சாம். कुछ क्षणों के लिए ही सही भारत में होने का ब्रह्म पैदा होता है. கொஞ்ச நேரத்துக்கு ஃபார் ஜஸ்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியால இருந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு இல்யூஷன் பிரம்ம வந்து கிரியேட் ஆச்சாம் ஃப்ரெண்டு கூட வந்து ஹிந்தியில பேசினது. भोजन के बाद हम लोग घूमने के लिए बाहर आते हैं. சாப்பிட்ட பிறகு டின்னர் சாப்பிட்ட பிறகு நாங்க வந்து வெளியில சுத்துறதுக்கு சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியில வராங்க. रात के 11 बज रहे हैं पर अभी भी धूप और उजाला है. நைட் வந்து 11 o'clock இப்போ, ஆனா இப்போ கூட ஃபுல்லா சன்லைட் தான். ஏன்னா நார்வே வந்து இட்ஸ் லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன், அதனால மிட் நைட் கூட ஃபுல்லா வெளிச்சம் இருக்குது அங்க. हाँ सड़कों पर चहल पहल नहीं है, सन्नाटा है. ரோடு ஃபுல்லா வந்து ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, எந்த அதாவது வண்டிலாம் போகல, யாருமே நடமாட்டமே இல்லை, ஃபுல்லா வந்து அமைதி தான் இருக்குது. इसी सन्नाटे से पता लगता है यह दिन नहीं रात है. so இந்த சைலன்ஸ் மூலமா தான் we get to know that it's a night and not a day அப்படிங்கிறது இந்த அமைதியினால தான் தெரிஞ்சுக்கவே முடியுது. ஆக்சுவலா लोग अपने अपने घरों में सो रहे हैं. people எல்லாம் மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க இப்போ, ஏன்னா 11 o'clockல நைட்டு, அதனால उजाले में सोना कठिन होता है, इसलिए खिड़कियों पर मोटे मोटे पर्दे हैं. ஸோ வெளிச்சத்துல தூங்குறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஏன்னா கண்ணுக்கு வெளிச்சமா இருந்தா எப்படி தூங்க முடியும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நார்வேஜியன் பீப்புள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க வீட்டுல எல்லாமே வி குட் சி திக் கர்டென்ஸ், நல்ல திக்கான கர்டென்ஸ் வந்து அவங்க விண்டோல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. नॉर्वेजियन लोग प्रायः जल्दी सो जाते हैं, लेकिन भारतीय, पाकिस्तानी या अफ्रीकी लोग देर से भोजन करते हैं और देर रात तक जागते रहते हैं. இங்க ஒரிஜினல் நார்வேல இருக்கிற நார்வேஜியன் பீப்புள் வந்து தே யூஸ்வலி கோ டு ஸ்லீப் வெரி ஏர்லி, சீக்கிரமாவே தூங்க போயிடுவாங்க. ஆனா நம்ம இந்த இந்தியன் அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து அப்புறம் ஆப்பிரிக்கன் பீப்புள் அங்கிருந்து வந்த பீப்புள்லாம் இங்க வந்து லேட் நைட்டு தான் வந்து டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் நைட் ஃபுல்லா முழிச்சிருந்துட்டு முழிச்சிட்டே இருக்கிறாங்க. जब तक अंधेरा न हो जाए उन्हें नहीं लगता रात है. இருட்டு ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ராத்திரிங்கிறது, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு. पर यहाँ अंधेरा कहाँ, ஆனா இங்க எப்பதான் வந்து இருட்டு இருக்கும். आधी रात को भी चमकते सूरज के होते हुए भला यहाँ अंधेरा कहाँ. இங்கதான் மிட் நைட் ஃபுல்லாவே சன் வந்து ஷைன் ஆயிட்டே இருக்கேன், எங்கதான் இருட்டு எங்கதான் இருக்குது. यह देश तो है सूरज चमके आधी रात का देश. ஸோ இந்த கண்ட்ரி நார்வே வந்து இட்ஸ் கால்ட் அஸ் லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன். ஆக்சுவலா சன் ஷைன்ஸ் ஈவன் அட் த மிட் நைட். लेखक परिचय. इंट्रोडक्शन टू द ऑथर. हिमांशु जोशी का जन्म 4 मई 1935 में उत्तरांचल में हुआ. So author வந்து हिमांशु जोशी इवर தான். He was born in Uttaranchal on 4th May 1935. पत्रकार तथा कथाकार के रूप में इन्होंने बहुत प्रसिद्धि पाई है. He has got so much fame in the form of அவர் வந்து ஜர்னலிஸ்ட், ஸ்டோரி டெல்லர். ஸோ அதில் வந்து அவருக்கு நிறைய வந்து புகழ் சம்பாதிச்சிருக்காரு. स्वभाव से यात्रा प्रेमी जोशी जी ने अनेक यात्रा वर्णन लिखे. ஆக்சுவலா பை கேரக்டர் வந்து ஹி இஸ் அ டிராவல் லவர், அவருக்கு வந்து டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால ஹி ஹஸ் ரிட்டன் மெனி டிராவலாக்ஸ் லைக் திஸ், இந்த ஸ்டோரி மாதிரி நம்ம படிச்சது இந்த ஸ்டோரி மாதிரி. यथार्थ और आदर्श का मिश्रण, सजीव चित्रण, सरल भाषा और छोटे छोटे वाक्य लिखना इनकी शैली की विशेषताएं हैं. இவர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ல மெயின் ஃபீச்சர்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் போத் ரியாலிட்டி அண்ட் ஐடியல், ரெண்டு சேர்ந்து கலவையா இருக்கும். அப்புறம் தத்ரூபமா அப்படியே லைவ் டெபிக்ஷன் மாதிரியே இருக்கும். அவர் டிராவல் பண்றது, அவர் எழுதுறது வந்து நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும், நமக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதுவாரு, வெரி ஸ்மால் சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் அவரோட ஸ்பெஷல் அம்சங்கள் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ல. अनेक सम्मानों और पुरस्कारों से सम्मानित जोशी जी के कुछ लोकप्रिय कहानी संग्रह है रथ चक्र, गंधर्व घाता, अरण्य और सागर तट के शहर.
ஸோ நிறைய ஹானர்ஸ் நிறைய அவார்ட்ஸ்லாம் இவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து இவர் எழுதின எனி ஃபேமஸ் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ்லாம் ரத் சக்கர, கந்தர்வ காதா, அரண்ய, அதுக்கப்புறம் சாகர் தட்டுக்கே ஷஹர் இதெல்லாம் தான். सारांश समरी ऑफ द लेसन। इस पाठ में लेखक ने नॉर्वे की राजधानी ओस्लो की यात्रा का सजीव चित्रण किया है। இந்த லெசன்ல ஆத்தர் வந்து நார்வேயோட கேபிட்டல் ஓஸ்லோ வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிராவலை வந்து லைவா டிபிக்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து தத்ரூபமா வர்ணிச்சிருக்காரு. ओस्लो में रात को भी सूर्य के प्रकाश से लेखक अचंबित है. ஸோ ஓஸ்லோ அந்த சிட்டி இருக்குல்ல, அதில் நைட்டு கூட சன் வந்து பிரைட்டாக ஷைன் ஆகிறத பார்த்து த ஆத்தர் காட் अमेज्ड. वे प्रकृति के अद्भुत खजानों वहाँ के आधुनिक नगरवासियों का दिग्दर्शन करा रहे हैं. அவர் ஆத்தர் வந்து நேச்சருடைய வண்டர்ஃபுல் ட்ரெஷர்ஸ், அங்கே உள்ள மாடர்ன் சிட்டி, அப்புறம் ரெசிடென்ட்ஸ், அங்கே வாழும் மக்கள், அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நமக்கு காட்டியிருக்காரு. पाठ पढ़कर ऐसा महसूस होता है कि आप स्वयं वहां पहुंच गए हो और आंखों से ऐसे शहर का अनुभव कर रहे हो जहां रात को भी सूरज चमकता है. ஸோ இந்த பாடத்தை படிக்கும்போது நமக்கே என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா, வி அவர் செல்ஃப் நம்மளே அங்கே போன மாதிரியும், எங்க நார்வே கேபிட்டல் ஓஸ்லோக்கு போன மாதிரியும் நம்ம கண்ணாலேயே வந்து அந்த சிட்டியை வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதான். வேற வி குட் சி த சன் ஈவன் அட் த நைட்டு கூட சன் வந்து சூரியன் வந்து பிரகாசமாக வந்து ஷைன் ஆகிறத நம்மளே பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆத்தர் வந்து கொடுக்குறாரு. தேங்க்யூ.